பல 100 நாள் திரைப்படங்களை கொடுத்தவர் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வராக இருக்கின்ற ஜோசப். அது மாதிரி தான் இன்றைக்கு அரசியலையும் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் பயணத்தை மிகவும் வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காரு. இல்லை, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலும் மாறாத அன்பு கொண்டவராக இருக்காரு. சமீபமாக அவருடைய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மக்களுடைய நலனில் எந்த அளவு அக்கறை காட்டுகிறார் அப்படின்றது. இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல சிகிச்சை மையங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி செலவு தான் அதில் அதிகமாக இருக்குது. அதாவது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கும் உதவுகின்ற விதத்தில் எவ்வளோ குறைவான செலவில் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு சிகிச்சை அளிக்க முடியுன்றதில் முதல்வர் கவனம் செலுத்தினார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் அவர் காதுக்கு போனோம், அவ்வளோதான். போயிட்டா நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கோம். அதனால் இப்போ இந்த தகவல் கூட அவர் பார்வையில் எங்கேயாவது வர வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக இதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நான் பூரணமாக நம்புறேன். கண்டிப்பாக ஒரு பார்வையில் படும் சார். இப்போ 100 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சிஎம். 100 நாள் ஆட்சி எப்படி? நான் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கூட சொன்னேன், சினிமா துறைக்கு இந்த 100 நாளுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. பல 100 நாள் திரைப்படங்களை கொடுத்தவர் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வராக இருக்கின்ற ஜோசப். அவருடைய திரைப்படங்கள்லாம் 100 நாட்கள் எந்த அளவு வெற்றி படங்கள் அமைஞ்சது அப்படின்னு நான் சொல்லி இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி தான் இன்றைக்கு அரசியலையும் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் பயணத்தை மிகவும் வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காரு. பெரிய விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு ஆட்சி 100 நாட்கள் கடக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அவர் மேலே யாராலும் அதிகமான விமர்சனங்கள் வைக்க முடியலன்னா அதுக்கு காரணம் அவருடைய நோக்கமும் விஷனும். அது மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு எப்போவுமே சிந்திச்சுட்டு இருக்க காரணத்தினால்தான் இந்த ஆட்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கு. யாராலையும் அதிகமாக அவரை நோக்கி குறைய சொல்ல முடியலன்னா அதுக்கு காரணம் அவர் மக்களை பற்றி சிந்திக்கின்ற முதல்வராக. நன்றி.